Hi friends, welcome to Kumari Rathu's YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நடிகர் நெப்போலியன் அவங்கள பத்தி பார்க்க போறோம். நடிகர் நெப்போலியன் அவர்கள் 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி திருச்சியில பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பேரு துரைசாமி, அம்மா பேரு சரஸ்வதி அம்மாள். நெப்போலியன் அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் 6 பேர் உள்ளனர். நெப்போலியன் அவர்களுடைய உண்மையான பேர் குமரேசன் துரைசாமி. சினிமாவில் நடிக்கணுங்க ஆர்வம் அதிகம் இருந்ததுனால திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த குமரேசன் துரைசாமி இங்க பேரை மாத்தினது இயக்குனர் பாரதி ராஜா. இயக்குனர் பாரதி ராஜா 1991ஆம் ஆண்டு புதுநெல்லு புதுநாத்துங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமாவிற்கு வில்லனாக அறிமுகம் செஞ்சு வச்சாங்க நெப்போலியன் அவர்களை. புதுநெல்லு புதுநாத்துங்க படத்தை தொடர்ந்து பங்காளி, கேப்டன் மகள், எஜமான் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக வில்லனா நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. வில்லனா நடிச்சிட்டு இருந்த நெப்போலியன் அவர்கள் 1994ஆம் ஆண்டு சீவலப்பேரி பாண்டிங்க படம் மூலியமா கதாநாயகனா தமிழ் சினிமாவிற்கு அறிமுகம் ஆயிருக்காங்க. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து இதை தொடர்ந்து கிழக்கும் மேற்கும், கலகலப்பு, 1997ஆம் ஆண்டு 8 பெட்டி ராசா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அவருக்கு அமைஞ்சிருந்து தமிழ் சினிமாவில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் கதாநாயகனாகவும் நடிச்சிட்டு இருந்த நெப்போலியன் அவர்கள் திமுகவில் அவரோட அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. 2001ல் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2009ல் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1993ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் தலைமையிலும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தலைமையிலும் ஜெயசுதாங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க, தனுஷ், குணாலினி. நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறதுனால சினிமாவுக்கு ஒரு இடைவெளி விட்டிருந்தாங்க. பல வருடங்கள் கழித்து 2016ஆம் ஆண்டு கிடாரி படம் மூலியமா திரும்பியும் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காங்க. சீமராஜா இந்த மாதிரி சில படங்கள் நடிச்சிருக்காங்க. நெப்போலியன் அவர்கள் அரசியலில் இருந்தும் முழுசாக விலகிட்டாங்க. இப்போ அவங்களோட சொந்த தொழில் அமெரிக்காவில் பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பப்போ சினிமாவில் நடிக்க சென்னைக்கு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.